ரொட்டோருவா லேக்குங்க, ஏரி ரொட்டோருவா. இந்த ஊரோட பேர் ரொட்டோருவா. அதோட ஏரி இது லேக்கு ரொட்டோருவா. இது பெருசு, இது பெரிய லேக் இது. இதோட பெருசு ஒன்று இருக்குது, தௌப்பூர் லேக்குன்னு. அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். அதுக்கெல்லாம் போகிறதா இருந்தது இன்றைக்கி. மழையால் இந்த லேக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, புதுசாக இருக்குது. ரொட்டோருவாவோட டவுன் சென்டர். In 400 meters, at the roundabout, turn left, Ranulph Street. இது வந்து கெய்சருங்க. இந்த எரிமலை குழம்புன்னுவாங்களே, கீழேருந்து ஒரு ஆழத்துலேருந்து அதோட எரிமலை குழம்புன்னு அந்த லாவா இல்லை, கீழேருந்து இந்த கந்தக ஆவியோடு வர்றது. அது சூடாக கொதிக்குது பாருங்கள். அது கொதிக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த ஊர் பூரா. எரிமலை பகுதி இது, அதனால் எல்லாம் பாருங்கள் கொதிக்கிறது, ஆவி புகை போகிறது தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை பாருங்கள், எல்லாம் புகையாக தான் இருக்குது. இது புகை, பனி இல்லை, இது சூட்டு ஆவி. இது இங்கே பாருங்கள் இருக்குது. வேறு இடங்கள்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மழையால் சரியாக பார்க்க முடியல. இந்த கல்லுக்கு இடையிலலாம் பாருங்கள், இந்த புகையாக வருது பாருங்கள், புகை. இதெல்லாம் அங்கே பூமிக்கு உள்ளேருந்து வர்றது தான். உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டணும்னா இந்த பாருங்கள், இது பார்த்தீங்களா, தண்ணி மாதிரி வருது பாருங்கள், ஊற்று மாதிரி சின்னதாக கொப்பளிச்சிட்டு வருது. அது சுடு தண்ணி, ஹாட் வாட்டர். அது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அதுலேருந்து இந்த தான் வர்றது, இந்த கீழேருந்து ஆழத்துலேருந்து வர்றது இந்த சல்ஃபைட் ஆசிட். அது கந்தகம் ஸ்மெல் அடிக்குது. உங்களுக்கு ஸ்மெல்லை வீடியோவில் காட்ட முடியாது, ஸ்மெல் அடிக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே மயக்கம் வர்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. அது இங்கே பாருங்கள், எங்கேருந்து வருதுன்னே தெரியல இந்த புகை. அது சின்ன சின்ன இதுலேருந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புகை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள் கொப்பளிக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஹாட் வாட்டர் கீழே பூமியிலேருந்து வருது. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? பாருங்க, இதுக்கு தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க, நம்ம கை வச்சிடக்கூடாதுன்னுட்டு. எல்லா இடத்துலையுமே தடுப்பு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அனல்லாம் அந்த புகை போகுது பாருங்கள், சூடான புகை. இது சூடு பாருங்கள்.
தண்ணிக்கு மேலே புகை போகுது பார்த்தீங்களா, சூடு. இப்போ மழை பெய்யறதால உங்களுக்கு இல்லைன்னா சேறு பூமிக்குள்ளேருந்து சேறு வந்து கொப்பளிக்கும். தண்ணி மாதிரி வராது, சேரே கொப்பளிக்கும். சேரு தான் இருக்கும். மழை பெஞ்சு இப்போ தண்ணி நிற்கிது, இல்லைன்னா சேராக இருக்கும். அந்த சேறு கொப்பளிச்சிக்கிட்டு அடிக்கும் மேலே ஒரு 1 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட்டுக்கு அடிக்கும். 1 அடி 1.5 அடிக்கு அடிக்கும். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு, சேறு பாருங்கள் எப்படி கொப்பளிக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு சரியாக அந்த புகையால் தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு, கெய்சர் பார்த்துட்டு இப்போ வந்து இங்கே இதே ஊர்லேயே ரொட்டோர்வாலே கொண்டோலா இருக்குது. கொண்டோலான்னா அது என்ன சொல்லுவாங்க, மேலே போகிறது கேபிள் காரில் போகிறது. அந்த இடத்துக்கு போவோம். அங்கே எப்படி ஓடுதா, மழைக்கு இது பண்ணுறாங்களா, ஆக்டிவேட் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல. அதை போய் பார்த்துக்கிட்டு அடுத்து அது முடிஞ்சோடனே நம்ம இதுக்கு போகலாம், ரிட்டர்ன் போக வேண்டியது தான். போகிற வழியில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருந்ததுன்னா பார்க்கலாம், மழை இல்லாமல் இருந்தால். கார் இப்போ பாருங்கள், நம்ம இப்போ கேபிள் காரோட இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து பாருங்கள் கேபிள் காரு இப்படி வந்து இறங்குது. அதில் நம்ம ஏறிக்கணும். முன்னாடி வராங்கன்னா யாராவது அவங்க திருப்பி இறங்குவாங்க. அதை வந்து ஏற்றிட்டு போகிறது. இப்போ ஏன்னா இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோன்னு. அந்த கேபிள் கார் கொண்டோலாங்கிறது வந்து கேபிள் கார் தான். அதுக்கு வந்து $49. அதோடய ப்ரைஸு வந்து $50. அது மேலே போயிட்டு மட்டும் வர்றதுக்கு. அதுக்கு மேலே வந்து சைல்டுக்கு வந்து $35. ஆனால் நமக்கு வந்தவங்கெல்லாம் 7 people அடல்ட்ஸ் தான் வந்தோம். அடுத்தது அந்த ரைட்ஸ் போகணும். நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ரைட்ஸ் போகணுன்னாக்கா அதுக்கான டைம் இல்லை. மழையில் ரைட்ஸ் போக முடியாது, அதனால் வேஸ்ட்டு. அதனால் நாங்கள் மேலேயே போகல, வேணாம் அப்படின்ட்டு. அந்த ரைட்ஸோடு சேர்த்துனா உங்களுக்கு வந்து வருது பாருங்கள் $72 ஒரு அடல்ட்டுக்கு. என்ன மழையால் நாங்கள் அதை இது பண்ணலை, சரி வேணாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. பாருங்கள் வெளியில் வந்தாச்சு. நாங்கள் கார் நிறுத்தியிருக்கிற இடத்துக்கு கார் பார்க்கிங்கு இதுதான். அந்த உள்ளேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த இடம். இந்த ஒரு போகுது பாருங்கள் கேபிள் கார்ஸு. அந்த மேலே பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, தெரியுது பாருங்கள் மேலே ஒரு பில்டிங்கு. அந்த இடத்துக்கு போகுது இந்த கேபிள் கார்ஸு பாருங்கள். வந்து நேராக அந்த பில்டிங்கில் உள்ளே வரதை காட்டணும். இப்படி போய் அங்கே இறக்கி விட்ட பிறகு அங்கேருந்து ரைட்ஸு, அந்த 2-3 விதமான ரைட்ஸு. ஆனால் இப்போ மழையால் எல்லாமே அவுட்டோர் தான், மழையால் எதுவும் ஓடலை. இப்போ கேபிள் காரில் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லைன்ட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். ரைட்ஸ் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மழையால் நம்ம போக முடியல. பாருங்கள் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரிங்க, நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். வழியில் எதுவும் இன்ட்ரெஸ்டட் பிளேசஸ் இருந்ததுனாக்கா நம்ம உங்களுக்கு பண்ணுறோம். ஓகே பாய். வெளியாக போகிறோங்க இந்த இடத்துலேருந்து. மழையாகவே இருக்குது, நேரம் சரியான